This is a collection of conceptual tools for describing data, relationships among data, semantics, meanings of data. ஓகே டேட்டா மாடல்லாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு டூல் மாதிரி இங்கே டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் அதுக்கு நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸை இது பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரே நிமிஷம். டேட்டா மாடல் இஸ் ஸ்ட்ரக்சர் பிலோ த டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸுக்கு கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்கிறாங்க, டேட்டா மாடல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டேட்டா மாடல். ஓகேவா? டேட்டா மாடல் ப்ரொவைட்ஸ் எ வே டு டிஸ்கிரைப் த டிசைன் ஆஃப் டேட்டா பேஸ் அட் ஃபிசிக்கல் லாஜிக்கல் வியூ லெவல். அதாவது இந்த டேட்டா பேஸை நம்ம எப்படி எப்படி டிசைன் பண்ண போகிறோம், ஃபிசிக்கலாக சரி லாஜிக்கலாக சரி நம்ம பார்க்குற மாதிரி வியூ லெவலில் சரி, இந்த டேட்டா பேஸை எப்படி டிசைன் பண்ணுறோம் அதான் அந்த டேட்டா மாடலுங்கிறது. ஓகேவா? டேட்டா மாடல்னால் சிம்பிளாக அந்த டேட்டாவை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம், அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி கிரியேட் பண்ணுறோம், அந்த டேட்டா பேஸே எப்படி மொத்தமாக டிசைன் பண்ண போகிறோங்கிறது அந்த டேட்டா மாடலை பற்றி சொல்லணும்னா. ஓகே. There are various data models used in database. அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் மாடல்ஸ் இருக்கு. மேல டேட்டா மாடல் என்ன ஷார்ட் அப்படி என்ன வந்தது? அதான் அது வந்து ஒரு டூல் நம்ம டேட்டாவை டிஸ்கிரைப் பண்றதுக்கு, டேட்டாக்குள்ள ரிலேஷன்ஷிப் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ற ஒரு டூல் தான் என்னன்னா டேட்டா பேஸ் மாடல். ஓகேவா? ஒரே நிமிஷம். பிரெயின் என் பேக் மட்டும் எடுத்தேன். இந்த டேட்டா பேஸ் மாடல்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் மாடல் இருக்கான். அது என்னென்னு சொல்லி ஒன்று பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ரிலேஷனல் மாடல். ஓகேவா? ரிலேஷனல் மாடல்னா அது பேர்லேயே இருக்குல்ல, ரிலேஷன் என்ன, ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுத்துக்கும் என்ன சம்மந்தம், அதான் ரிலேஷன். ஓகேவா? ரிலேஷனல் மாடல் கன்சிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேபிள் விச் ஸ்டோர்ஸ் டேட்டா அண்ட் ஆல்சோ ரெப்ரசன்ஸ் த ரிலேஷன்ஷிப் அமாங் த டேட்டா. அதாவது அதில் டேட்டாவும் இருக்கும் அந்த டேபிளில், அதேமாரி இந்தந்த டேட்டாக்குள்ளே என்னென்ன ரிலேஷன் அதுவும் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து டேபிளை வந்து ரிலேஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டேபிள்லாம் என்ன, ஒன் ஆர் மோர் காலம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காலமோ இல்லை ரெண்டு காலமோ இந்த மாதிரி இருக்கும். ஒரு காலமுக்கும் ஒரு நேம் இருக்கும். இதான் டேபிள்னு சொல்லுவாங்க. ஒரு காலமுக்கும் ஒரு நேம் இருக்கும். இதான் டேபிள்ஸ். ஈச் டேபிள் கண்டென்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் அ பர்டிகுலர் டைப் அண்ட் ஈச் ரெக்கார்ட் டிஃபைன்ஸ் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ். அதாவது இப்போ ஒரு காலம் இருக்குல்ல. எனக்கு என்ன ஏதோ சவுண்டு கேட்டுட்டே இருக்கு, ஏதோ பாட்டு மாதிரி. பாட்டு மாதிரியா? ஏதோ ஒன்று ஏதோ அடிச்சுட்டு இல்லையே ப்ரோ, எதுவும் இல்லை. ஏசி போட்டேன் இப்போதான், ரிமோட் எடுத்து ஏசி போட்டா சவுண்ட் எல்லாம் வந்துருக்கும். சரி சரி. இது மட்டும் வந்துச்சா? இல்லை இப்போ ஓகே ஓகே, இப்போ பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஒரு பர்டிகுலர் டைப்பு டேட்டா இருக்கும். அந்த டேட்டா வந்து ஒரு ஏதோ ஒரு டேட்டா டைப்பாக இருக்கும். ஒன்று இன்டிஜராக இருக்கும், இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும். அதாவது இதுக்கு 3னா 3, இதில் 3னா 3 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபிக்ஸ்டு நம்பர். இதில் மேக்ஸிமம் 10னா 10 அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும். ரிலேஷனில் பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக ஒன்றுமே இல்லை. அது வந்து நிறைய டேபிள்ஸ் இருக்கும். டேபிள் வந்து என்ன, டேபிள் வந்து ஒன் ஆர் மோர் காலம்ஸ் இருக்கும். இந்த டேபிளில் டேட்டா மட்டும் இல்லாமல் அதுக்கு நடுவில் உள்ள என்ன ரிலேஷன் சொல்லி இருக்கும். அதான் ரிலேஷனல் மாடல். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபாலோயிங் ஃபிகர் ஷோஸ் த ரிலேஷனல் மாடல் பை ஷோயிங் த ரிலேஷன் பிட்வீன் ஸ்டூடெண்ட் அண்ட் ரிசல்ட் டேட்டாபேஸ். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ரிசல்ட்டுக்கும் ரெண்டு டேட்டாபேஸ் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எப்படி லிங்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸ்டூடெண்ட் ராம் lives in city Chennai and his marks are 78. Thus the relationship between these two databases is maintained by the seat number column. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு சீட் நம்பர், ஒருத்தருக்கும் இப்போ உனக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சீட் நம்பருக்கு பதிலாக ரெஜிஸ்டர் நம்பர் வச்சுக்கோ. ஒருத்தருக்கும் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த ரெஜிஸ்டர் நம்பர் இந்த நேம் இந்த செட்டில் இருக்கா. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு டேட்டா பேஸில் அதே ரெஜிஸ்டர் நம்பரும் மார்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த ரெண்டு டேட்டா பேஸை எப்படி லிங்க் பண்ணிக்கலாம்னா, இந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல, இந்த ரெஜிஸ்டர் நம்பர் மூலமாக லிங்க் ஆகிக்கும், ரிலேஷன் ஆகிக்கும். ஏன்னா இது இப்போ 101ன்னு சொன்னால் அது எனக்கு நேம் செட்டியும் கொடுத்துரும், அது போக மார்க்கையும் சேர்த்து கொடுத்துரும். அதான் அது ரெண்டு தரம் இல்லை. இப்போ என்ன ரிலேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு காமனாக ஒரு காலம் யூஸ் பண்ணுவாங்க. காமனாக ஏதாவது ஒரு காலம் யூஸ் பண்ணி நம்ம ரிலேஷன் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சரி, இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அவ்வளோதான்.
அட்வான்டேஜஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் an ability that allows to make changes one database. இதில் வந்து என்னன்னா நீ ஒரு டேட்டாபேஸை சேஞ்ச் பண்ணுறன்னா அது வந்து இன்னொரு டேட்டாபேஸை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ நீ இங்கே 78க்கு பதிலாக 90 போட்டினா இங்கே ஏதாச்சும் சேஞ்ச் இங்கே ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா? ஆகாது. இங்கே சென்னைக்கு பதிலாக பெங்களூர்னு போட்டால் ஏதாச்சும் இங்கே ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? ஆகாது. இதுக்கு பேர் தான் என்னன்னா ஸ்ட்ரக்சரல் இண்டிபெண்டன்ஸ். ஒன்றில் சேஞ்ச் பண்ணுறதுனால இன்னொன்று வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? ஓகே. Conceptual simplicity. The relational models are designed to simply focus on logical designs and not on physical designs. இது வந்து டிசைன் பண்ணுறதே கான்செப்டுவலாக டிசைன் பண்ணுறதே ரொம்ப ஈஸி. எதுவுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஜஸ்ட் இதை ஒரு காமன் காலம் வச்சு லிங்க் பண்ண போகிறோம். ஓகேவா? அதான் கான்செப்டுவல் சிம்பிளிசிட்டின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அடுத்து query capability. யூசிங் சிம்பிள் query. நம்ம நார்மல் SQL லாங்குவேஜ் யூஸ் பண்ணியே இதில் இருந்து டேட்டாவே வெளியே எடுத்துக்க முடியும், டேட்டாவை உள்ளே போட்டுக்க முடியும். நார்மல் SQL query பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஈஸி டிசைன் மெயின்டெனன்ஸ் அண்ட் யூசேஜ். நான் சொன்ன மாதிரியே டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, குவேரி மூலமாக எடுக்கிறதுனால யூசேஜும் ரொம்ப ஈஸி. ஓகே. இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா மூணு என்னது? ரிலேஷன் மாடல் ரெக்வஸ்ட் பவர்ஃபுல் ஹார்ட்வேர் அண்ட் லார்ஜ் டேட்டா ஸ்டோரேஜ் டிவைசஸ். நமக்கு ஹார்ட்வேரும் பெருசாக இருக்கணும், அது மாதிரி அந்த ஸ்டோர் பண்ணுற டிவைஸுமே நம்ம ரொம்ப பெருசாக இருந்தால் தான் இந்த டேட்டா பேஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? மே லீட் டு ஸ்லோவர் ப்ராசஸிங் டைம். இந்த மாதிரி ரொம்ப பெரிய டேட்டா இருக்கிறதுனால நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுற ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே. புவர்லி டிசைன் சிஸ்டம் லீட்ஸ் டு புவர் இம்ப்ளிமெண்டேஷன். இதை நல்லா பண்ணால் ஓகே, இதை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் புவராக டிசைன் பண்ணாங்கன்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷனே ரொம்ப இப்படி தான் இருக்குமா, ரொம்ப மோசமாக தான் இருக்குமா. ஓகேவா? இவ்வளோதான் ரிலேஷன் டேட்டா பேஸை பற்றி சொல்லணும்னா இவ்வளோதான். ரிலேஷன்ஷிப் மாடல் சொல்லணும்னா அவ்வளோதான். எத்தனை ஓகேவா? ப்ரோ இருக்கு இந்த மாதிரி? இந்த டிடிடி இன்னொன்னு அவ்வளோதான். கீழே அவ்வளோதான். லாஸ்ட் அவ்வளோதானா? ஓகே. 4 தான். சரி, அடுத்தது வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஓகேவா? இதில் வந்து ஒரு வந்து ரெண்டு இது யூஸ் பண்ண போகிறோம். அங்கே வெறும் ரிலேஷன் மட்டும் யூஸ் பண்ணோமா, இங்கே ரெண்டு டேர்ம் என்னலாம், என்டிட்டி ரிலேஷன்ஷிப். அப்போ இங்கே வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் உள்ளே வரப்போகுது. என்னன்னா என்டிட்டின்னு ஒன்று வரப்போகுது, ரிலேஷன்ஷிப்னு ஒன்று வரப்போகுது. என்டிட்டினா ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு பொருள் இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஏதோ ஒரு இது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுமா, இங்கே இருக்கு பாரு. இப்போ எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட் இப்போ எப்படி இருக்கா, அதாவது இப்போ எம்ப்ளாயிங்கிறது ஒரு என்டிட்டி. ஓகேவா? டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு என்டிட்டி. கரெக்டா? எம்ப்ளாயிங்கிறது ஒரு ஆ. என்டிட்டி, டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு என்டிட்டி. இப்போ இவனுக்கு இவனுக்கு உள்ள நிறைய ஆட்ரிபியூட்ஸ் வச்சிருப்பான். இவனுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதாவது எம்ப்ளாய்க்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், அவனுக்கு ஒரு ஐடி இருக்கணும், அவனுக்கு ஒரு நேம் இருக்கும், அவனுக்கு இவ்வளோ சேலரின்னு இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த என்டிட்டிக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் என்டிட்டியோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ம். ஆ. ஓகே. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும், டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த ஆ. ரெண்டு என்டிட்டி, இது ஒரு தனி என்டிட்டி, இது ஒரு தனி என்டிட்டி. கரெக்டா? இது ஆ. ஒரு தனி ஆப்ஜெக்ட், இது ஒரு தனி ஆப்ஜெக்ட். இந்த ரெண்டத்தையும் எப்படி லிங்க் பண்றோம், அதுக்கு பேர் தான் என்னன்னா ரிலேஷன். அந்த ரிலேஷன் எப்படி கொடுத்துருப்பான், டைமண்ட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? திஸ் ஓ. எம்ப்ளாயி ஒர்க்ஸ் ஃபார் திஸ் டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி இந்த ஒர்க்ஸ் ஃபார்னு வருது இல்ல, இதான் ரிலேஷன். ஆ. அவ்வளோதான். இவ்வளோதான் சிம்பிள். ஓகேவா? அதாவது ஒரு என்டிட்டியை ரிலேட் பண்ணுறோம், ஒரு ரெண்டு என்டிட்டியை கம்பைன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் இஆர் டயக்ராம் சொல்லுவாங்க, என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். இப்போ இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்கல்ல, இதான் சிம்பிளாக சொல்லலாம் இஆர் டயக்ராம். ஓகேவா? என்டிட்டினா ஓகே ஒன்றுமே ப்ரோ, இல்லை, மேல இருக்க பாயிண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த இல்ல ப்ரோ, இப்ப என்டிட்டிஸ் சார்ட் எப்படி வந்தது? ஆ. என்டிட்டிஸ் அதான் ஃபர்ஸ்ட் என்டிட்டி ரிலேஷன்ஷிப்னா ரெண்டு இது உள்ள வரும்னு சொல்லி எழுதணும். அடுத்து என்டிட்டியானது ஒரு ரியல் திங்கோ இல்லை ஒரு ரியல் ஆப்ஜெக்டோ அது வரும். இது வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இதுதான் ரொம்ப ஒய்ட்லி யூஸ்டு மாடல். நம்ம டேட்டா பேஸில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாடல் இதுவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அவ்வளோதான். சரி, ஓகே. ம். இதோட அட்வான்டேஜ் என்ன, சிம்பிள். இதில் இஆர் டயக்ராம் நம்ம ஈஸியாக வரையறதுனால நம்ம வந்து கரெக்டாக எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்லி நமக்கு சிம்பிளாக தெரியும். அதே மாதிரி இஆர் டயக்ராம் வச்சு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒருத்தருக்கு நீங்கள் இதை புரிய வைக்கணும் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த இஆர் டயக்ராம் காமிச்சா போதும், அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால இது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் டூல் கூட. ஓகே. இன்டெகிரேட்டட் மாடல் வந்து இன்டெகிரேட்டட் ரிலேஷன் மாடல். அதாவது இது என்டிட்டிங்கிறது ஒரு மாடல், இந்த மாடல் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ரிலேஷன் மாடலோட கம்பைன் பண்ணி என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதான் இதை இன்டெகிரேட்டட்னு சொல்றாங்க. ஓகேவா? அது ஒரு ஈஸி கன்வர்ஷன். இது வந்து இந்த இஆர் மாடலை வேற எந்த மாடலாக வேணாலும் ஈஸியாக மாற்றிக்கலாம். இந்த இஆர் மாடல் டக்குனு ரிலேஷன்ஷிப் மாடலாம் மாற்றினா கூட மாற்றிக்கலாம் ஈஸியாக. அதான் ஈஸி கன்வர்ஷன் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஆ. டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒயில் டிராயிங் இயர் மாடல் சம் இன்ஃபர்மேஷன் கேன் பி ஹிடன் ஆர் லாஸ். இப்போ நீ என்ன பண்ணலாம், இஆர் மாடல் வரைவியா, வரையும் போது சம்டைம்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி மறந்து போயிடலாம், இல்லை இது டிபார்ட்மெண்ட் நேம் போடாம விட்டுறலாம், இந்த மாதிரி ஆகுமா. அதனால என்ன ஆகும், சில இன்ஃபர்மேஷன் வந்து காணாமல் போயிடும் இல்லை தொலைஞ்சு போயிடும். ஓகேவா? அடுத்து லிமிட்டட் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி
இதுல வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்போ எம்ப்ளாயி ஒர்க்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு 1 or 2 ரிலேஷன்ஷிப்ஸ் தான் கொடுக்க முடியும். நிறைய ரிலேஷன்ஷிப் கொடுக்க முடியாது. அதனால தான் லிமிடெட் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? நோ ரெப்ரசன்டேஷன் ஃபார் டேட்டா மேனிப்புலேஷன். இட் இஸ் நாட் பாசிபிள் டு ரெப்ரசென்ட் டேட்டா மேனிப்புலேஷன் இன் இயர் மாடல். அதாவது இதுல வந்து டேட்டா சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றோம்ல, அந்த சேஞ்ச் ஆகிற டேட்டாவெல்லாம் அதில் நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. சேஞ்ச் ஆகாத டேட்டா வேணா இதில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதான் டேட்டா மேனிப்புலேஷன்னா. டேட்டா மேனிப்புலேஷன் ஒன்று டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறது. அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஓகேவா? நோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். அதாவது இந்த இது இப்படி தான் ஸ்ட்ரக்சராக பண்ணணும், இது இப்படி தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? இது என்டிட்டி சரி ரிலேஷன்ஷிப் bro. மாடல். அடுத்தது ஆப்ஜெக்ட் பேஸ்டு டேட்டா மாடல். இந்த ஆப்ஜெக்ட் பேஸ்டு இது வந்து பிகமிங் த டாமினன்ட் செட். இப்போ வந்து நான் மெயினாக தெரியும்ல, C++, ஜாவா இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ்னு தெரியும்ல. இந்த மாதிரி லாங்குவேஜ் ஆமா. எல்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் வச்சு தானே வருது. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட் வச்சு வருது, கரெக்டாக? ஸோ ஆ அதுக்காக டெவலப் பண்ண ஒரு மாடல் தான் என்னன்னா இந்த ஆப்ஜெக்ட் பேஸ்டு டேட்டா மாடல். ஓகேவா? திஸ் ஆப்ஜெக்ட் கம்பைன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஃபீச்சர்ஸ் வித் ரிலேஷன்ஷிப் டேட்டா மாடல். இது என்ன பண்ணுது, நம்ம இங்க என்ன பார்த்தோம், என்டிட்டி மாடல்ல ரிலேஷன் கூட கம்பைன் பண்றாங்கன்னு பார்த்தோமா. இங்க என்ன பண்றாங்க, ஆமா. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஃபீச்சரை ரிலேஷன் கூட கம்பைன் பண்றாங்க. ஓகேவா? ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஃபீச்சரை ரிலேஷன் கூட கம்பைன் பண்றாங்க, அவ்வளவுதான். இதுல 3 பாயிண்ட் தான் என்ன பண்றோம். இது வந்து இந்த C++, ஜாவா இதெல்லாம் என்னது, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதுக்காக தான் என்ன கொண்டு வந்தாங்க, ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டேட்டா மாடல் கொண்டு வந்தாங்க. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், இது வந்து என்ன ம். பண்றாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஃபீச்சர்ஸையும் நம்ம ரிலேஷன் மாடல்லையும் கம்பைன் பண்ணி பண்றாங்க. அவ்வளவுதான். இந்த 3 பாயிண்ட் போதும், அவ்வளவுதான். ஓகேவா? இதோட ஓகே. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, என்ரிச் மாடலிங். ஆப்ஜெக்ட் ஹஸ் கேப்பபிலிட்டி ஆஃப் மாடலிங் த ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட் பேஸ்ட்னு வந்துட்டாலே நம்மளால ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸை ஈஸியாக மாடல் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து ஆ ரீயூசபிலிட்டி. ரீயூசபிலிட்டினா நீ இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டா போதும், ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு டேட்டா வச்சுட்டீங்கன்னா போதும். அதை திருப்பி திருப்பி என்னால் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் இதெல்லாம் பண்ணுவோம்ல, இது பண்ணி எத்தனை ஆ வாட்டினாலும் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரீயூசபிலிட்டி. சப்போர்ட் ஃபார் ஸ்கீமா எவல்யூஷன். தெர் இஸ் அ ரைட் கப்ளிங் பிட்வீன் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன். தெர் இஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் ஸ்கீமா எவல்யூஷன். அதாவது நீ எந்த அப்ளிகேஷனுக்கு இந்த மாடலை கிரியேட் பண்ணுறியோ அந்த அப்ளிகேஷனுக்கு இந்த டேட்டா வந்து ஸ்ட்ராங்காக கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும் தனியாக எழுதுற மாதிரி எழுதலாம் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் மாடலை. அதான் இங்கே சொல்கிறாங்க, சப்போர்ட் ஃபார் ஸ்கீமா எவல்யூஷன். ஓகேவா? அடுத்து இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து இம்ப்ரூவ்மென்ஸ். இந்த இது ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டேட்டா மாடலை யூஸ் பண்ணுறதுனால பெர்ஃபார்மன்ஸ் தான் மற்ற மாடலோட இந்த மாடலில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ், லேக் ஆஃப் யூனிவர்சல் டேட்டா மாடல். தெர் இஸ் நோ யூனிவர்சல் டேட்டா மாடல் ஃபார் அன் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டேட்டா மாடல். தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன். அதாவது இதுக்கும் அதே மாதிரி தான், நம்ம இங்கே படிச்சோம்ல, இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் கிடையாதுன்னு சொல்லி, ஒரு குறிப்பிட்ட இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் ஸ்டாண்டர்ட் கிடையாதுன்னு சொன்னோம்ல. அதே மாதிரி இங்கேயுமே ஆ ஒரு யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் கிடையாது. இது வந்து எப்படினாலும் பண்ணலாம். அது அது ஒன்று. லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கம்பேரிசன் த ரிலேஷன் டேட்டா மெத்தட் யூஸ் பண்ண இஸ் லிமிடெட். தி மாடல் இஸ் மோர் டிபெண்ட் ஆன் த ஸ்கில்டு ப்ரோக்ராம். இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரோக்ராமரால் மட்டும்தான் இந்த மாடலை கிரியேட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஜாவா ப்ரோக்ராமரோ இல்லை C++ ப்ரோக்ராமரோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட் யாருக்கு நல்லா தெரியுமோ அவங்களால மட்டும் தான் இதை பண்ண முடியுமே தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. மோர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பிரசன்ட் இன் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் மெத்தட் டிசைன் காம்ப்ளெக்ஸ். இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வரும்ல. இங்கே இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னு வரும்ல. அதனால இந்த எப்படி இருக்கும்னா இந்த டிசைனே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குமா. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடலில் அவ்வளோதான். அடுத்து செமி ஸ்ட்ரக்சர் மாடல். செமி ஸ்ட்ரக்சர் மாடல் பெர்மிட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா வேர் இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம்ஸ் ஆஃப் சேம் டைப் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் attributes. எல்லா இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம்ஸ் ஆஃப் சேம் டைப் த எக்ஸ்டென்சிபிள் மார்க்கெட் இஸ் வைட்லி யூஸ்ட் டு ரெப்ரசென்ட். ஓகே. ஆ இதெல்லாம் எதுக்குன்னா, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ கரண்ட்டாக நம்ம ஆ இது எழுதுறோம்ல, அது என்ன, வெப் பேஜ் எல்லாம் எழுதுறோம்ல, அந்த வெப் பேஜ்லலாம் ஆ யூஸ் பண்ணுறதுக்கு இந்த செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல் யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்னன்னா ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது. இப்போ வந்து இதில் எப்படி எழுதிக்கலாம், அதாவது ஒரு இப்போ உன் பேர்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜியான்னு ஒரு மாடல் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாடலுக்கு வந்து ஒரு நேம் இருக்கும், இந்த மாடலுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்றோம், ஒரே டேட்டா ஐட்டம் கீழே நிறைய செட் ஆஃப் attributes கொண்டு வரோமா. அதான் இங்க போட்டிருக்காங்க, இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம்ஸ் கீழே டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் attributes கொண்டு வரோமா. இதுக்கு பேர் தான் என்னன்னா செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல். இதுக்கு வந்து ஒரு தனி ஸ்ட்ரக்சர் கிடையாது. இங்கெல்லாம் நீ இன்டிஜர் வைக்கிறனா இன்டிஜர் மட்டும் தான் வைக்க முடியும், அது ஸ்ட்ரிங் வைக்கிறனா அது மட்டும் தான் வைக்க முடியும். இங்க என்ன பண்றோம், எல்லாத்தையுமே இங்க இது ஸ்ட்ரிங்கா இருக்கும், இது ஒரு இன்டிஜரா இருக்கும், இது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கும், கரெக்டா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே இதுக்குள்ள கொண்டு வரும். இதெல்லாம் இப்போ மாடர்ன் வெப் பேஜஸ்க்கு யூஸ் பண்றோம். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ம் என்னன்னா எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ், XML. எக்ஸ்எம்எல் வந்து நம்ம வெப் பேஜஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ம்
இது வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ஸ்கீம் அட்வான்டேஜஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமாக்குள்ள மட்டும் தான் எழுத முடியும். இது ஒரு அட்வான்டேஜ். அது மாதிரி இது வந்து ஃப்ளெக்சிபிள், இட் இஸ் போர்ட்டபிள். அதாவது ஃப்ளெக்சிபிள்னா இதை நம்ம எப்படினாலும் மாற்றிக்கலாம். ஓகே, ஃப்ளெக்சிபிள்னா நமக்கு டக்குனு இங்கே நேம் மாற்றணும்னா நேமை தூக்கிட்டு வேறு ஏதாவது போடணும்னா டக்குனு போட்டுக்கலாம். இதை தூக்கிட்டு இதோட ஸ்ட்ரிங்கை, இது வந்து இன்டீஜராக இருக்குது, இது ஸ்ட்ரிங்காக மாற்றினா டக்குனு மாற்றிக்கலாம். போர்ட்டபிள்னா இது நீ ஒரு வாட்டி இதை எழுதிட்டு இது எங்கேனாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா? குவாரிஸ் ஆர் லெஸ் எஃபிஷியன்ட் தென் அதர் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். இதுல வந்து ஒரே ஒரு பிரச்சனைனா குவாரி வந்து லெஸ் எஃபிஷியண்டாக இருக்கும். அதாவது இதுல வந்து ஒரு டேட்டா கேட்குறீங்கன்னா அந்த டேட்டா எடுத்துற டைம் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்ற மாடல் வந்து ஈஸியாக டேட்டா எடுத்து கொடுத்துரும். இது வந்து டேட்டா குவாரி பண்ணி கொடுக்க கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இது வந்து லெஸ் எஃபிஷியன்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. இவ்வளோ தான் டேட்டா மாடல் பற்றி எழுதணும்னா. ஃபர்ஸ்ட் டேட்டா மாடல்லாம் என்ன, அது ரிலேஷன் மாடல்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். அடுத்த என்டிட்டி ரிலேஷன் மாடல்லாம் என்ன, அதுக்கு ஒரு டயக்ராம், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். அடுத்த ஆப்ஜெக்ட் பேஸ் மாடல்லாம் என்ன, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல்னா என்ன, அட்வான்டேஜ். அவ்வளோதான் டேட்டா மாடல்லாம். செமி டேட்டா மாடல்னா ஒரே வாட்டி சொல்லு ப்ரோ, அது மட்டும். எது? இப்போ 4வது ஒன்று சொன்னீங்க ப்ரோ, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல், அதனா மட்டும் ஒரே வாட்டி சொல்லு ப்ரோ. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடலா? என்ன ப்ரோ ஆச்சு? இல்லை இல்லை, இங்கே அம்மா கூட்டம். செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடலா? ஆமா ஆமா. செமிஸ்டர் டேட்டா மாடல்லாம் ஒன்றுமே இல்லை. இது இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம். ஓகேவா? இந்த ஜியாங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம்னு வச்சுக்கோ. ஓகேவா? இவனுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கலாம். ஆட்ரிபியூட்ஸ்னா நம்ம இல்லை ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? இவனுக்கு ஒரு நேம் இருக்கும், ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். கரெக்டா? இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ். இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் ஒரே டேட்டா ஐட்டம் கீழே எழுதலாம். இதுக்கு பேர் தான் என்னன்னா செமி ஸ்ட்ரக்சர்டு. அதாவது இது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. டேட்டா பேஸில் நம்ம எப்படி எழுத மாட்டோம். டேட்டா பேஸ் வந்து என்னவா இருக்கும், ஒரு டேபிளாக இருக்கும், இல்லை இந்த மாதிரி என்டிட்டி ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி தான் இருக்கும். அது போக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் டேட்டா பேஸ் பார்த்துருக்கவே மாட்டேன். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா பேஸ் மாடல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்எம்எல் லாங்குவேஜ். ஓகேவா? சரி. அவ்வளோதான். இது இப்போ டேட்டா இது மாடல், போயிடலாம் ப்ரோ. டேட்டா பேஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். இது வேணாம் ப்ரோ, இது எனக்கு தெரியும் ப்ரோ. தெரியுமா? அது படிச்சிருக்கேன். அது வேணாம். அது நான் ஓகே, ஈஸியா முதல்ல படிச்சு கொஸ்டின். அது சரி டயக்ராம் ஓகே, போட்டாலே ஃபுல் மார்க். சரி அது ஓகே. கீழே வா ப்ரோ, அது கீழே வா ப்ரோ, ஒரு அது நிமிஷம், டயக்ராம். ஒரே அது நிமிஷம். கீழே ஏதோ 2 3 பாயிண்ட் தான் என்னது? கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ரிலேஷனல் அல்ஜீப்ராவும் எம்பெடட் எஸ்கியூஎல்மா? ப்ரோ ரிலேஷனல் அல்ஜிப்ராவே போதும் ப்ரோ, எல்லாமே வேணாம் ப்ரோ, 3 படிச்சா ஓகே. போதும் ப்ரோ. ஒரு யூனிட்ல 4 5 படிக்க முடியாது ப்ரோ. ம். இதை ஒன்றுமே அது டயக்ராம் கீழே போட்டுட்டு ஒரு ஒரு டப்பா என்னென்னு சொல்லி எழுதுனா போதும், அவ்வளோதான். ஆமா ப்ரோ, அந்த டப்பா அது ஆமா ப்ரோ, அது ஒரு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிருக்கோம், இதை மட்டும். டயக்ராம் தெரியும்ல? அது டயக்ராம் நான் பாத்துக்கிறேன், கீழே எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ண ப்ரோ. ஓகே. சரி, இதை மூணா வந்து பிரிச்சிருப்பாங்க. இது வந்து அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. யார் யார் என்னென்ன யூஸ் பண்ணுறா சொல்லி பார்க்கறதுக்காக இதை அந்த இந்த மொத்தமும் அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மொத்தத்தை என்ன சொல்லுவாங்க, குவாரி ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. அதாவது சிஸ்டம்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது ஸ்டோரேஜ் மேனேஜர். ஸ்டோரேஜை யார் யார் மேனேஜ் பண்ணுறா, எப்படி மேனேஜ் பண்ணுறான்னு இந்த 4 இது ஸ்டோரேஜ் மேனேஜரில் வரும். அதுக்கப்புறம் மெயின் வந்து டிஸ்க் ஸ்டோரேஜ். அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க. 4 இது போட்டிருப்பாங்க. ஒன்று அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ், இன்னொன்று டிஸ்க் ஸ்டோரேஜ், இன்னொன்று குவாரி ப்ராசஸரும், ஸ்டோரேஜ் மேனேஜரும். இந்த 4 தான் இந்த டயக்ராமில் மெயின். ஓகேவா? நீ சைடில் கூட எழுதிக்கலாம், இது அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ்னு எழுதிக்கலாம் சைடில். ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. ஆச்சா, இந்த 4 இதில் ஒன்று ஒன்று என்னென்ன. ஃபர்ஸ்ட் இந்த குவாரி ப்ராசஸர் இருக்குல்ல. குவாரி ப்ராசஸரில் என்னெல்லாம் இருக்குது? குவாரி ப்ராசஸரில் டிஎம்எல் குவாரிஸ், டிஎம்எல் ஆர்கனைசர், இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. அதை ஒன்று ஒன்று என்னன்னு சொல்கிறேன். The interactive query process helps the database system to simplify facilitate access to data. It consists TDL interpreter, TDML compare query. ஓகே, இது என்னன்னா நம்ம டேட்டாபேஸ் இருக்குல்ல, டேட்டாபேஸ்க்குள்ளே போயிட்டு அந்த டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், எது மூலமாக ஆக்சஸ் பண்ணணும், அது சொல்கிறதா அந்த குவாரி ப்ராசஸர். ஓகேவா? நம்ம டேட்டா பேஸ்க்குள்ளே போயிட்டு எப்படி அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும், எது மூலமாக ஆக்சஸ் பண்ணணும் சொல்லி சொல்கிறது தான். ஓகேவா? இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது, ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து டிடிஎல் இன்டர்பிரட்டர், பேசிக் லாங்குவேஜ் டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் டேட்டா டிக்ஷனரிஸ். டிடிஎல்னா ஒன்றும் இல்லை, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் சொல்கிறாங்க. டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் என்னெல்லாம் வரும்னா, இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன்னா கிரியேட் டேபிள்னு கொடுப்பில்ல, கிரியேட் டேபிள். அதாவது டெலிட் பண்ணுறா ட்ராப் டேபிள், இந்த மாதிரி கொடுப்பில்ல. இது இந்த கிரியேட்டு ட்ராப்பு இது எல்லாமே டிடிஎல்ல வரும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கிரியேட்டு ட்ராப்லாம் கொடுத்தீங்கன்னா அது மிஷினுக்கு புரியணும்ல. அந்த புரியறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணால் டிடிஎல் இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா அது இந்த மாதிரி டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு சொல்லும். அதான் டிடிஎல் இன்டர்பிரட்டர். ஓகேவா?
அடுத்தது டிஎம்எல் கம்பைலர். டிஎம்எல்னா ஒன்றுமே இல்லை, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இது வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், இது வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். மேனிப்புலேஷன்னா மாத்துறது. அப்போ என்ன பண்ணுவேன், அதில் என்னெல்லாம் வரும், ஆல்டர் ஆல்டர் டேபிள்னு போடுவீல, ஆல்டர் டேபிள், இந்த மாதிரி நிறைய டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறது எப்படி எப்படிலாம் சேஞ்ச் பண்ணுவீல்ல, டெலிட் டேட்டா, டெலிட்டு, ட்ருன்கேட்டு, இது எல்லாமே எங்கே வரும்னா டிஎம்எல்ல வரும். இதுவும் இதோட வேலையும் அதே தான், டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து நம்ம மிஷினுக்கு புரியுற மாதிரி சொல்கிறது தான் டிஎம்எல் கம்பைலர். ஓகேவா. அடுத்தது குவாரி எவல்யூஷன் இன்ஜின். இது எக்ஸ்கியூஸ் லோ லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஜென்ரேட் பை த டிஎம்எல் கம்பைலர். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டிஎம்எல் கம்பைலர் வந்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இந்த இதை மிஷினுக்கு புரியுற மாதிரி சொல்லும். கரெக்டாக மிஷினுக்கு புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜில் எடுத்து சொல்லும். அந்த லெவல் என்ன, அது வந்து லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா. லோ லெவல் லாங்குவேஜ். டிஎம்எல்ல லோ லெவலாக மாற்றுறது யாரு, டிஎம்எல் கம்பைலர். ஓகேவா. இப்போ இந்த லோ லெவலை எக்ஸிக்யூட் பண்ணணும், இந்த லோ லெவலை எக்ஸிக்யூட் பண்ணணும். கரெக்டா, இந்த லோ லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த வேலை தான் யார் பார்க்குறான்னா குவாரி எவல்யூஷன் இன்ஜின். ஓகேவா. சிம்பிள். இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர். அதாவது டிஎம்எல் இருக்கு, டிடிஎல் இருக்கு. கரெக்டாக டிடிஎம்எல் இருக்கு, டிடிஎல் இருக்கு. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், லோ லெவலாக மாற்ற போகிறோம். ஓகேவா. லோ லெவலாக மாற்ற போகிறோம். டிஎம்எல் மாற்றுறதுக்கு டிஎம்எல் கம்பைலர். ஓகேவா. அதே டிடிஎல் மாற்றுறதுக்கு டிடிஎல் இன்டர்பிரேட்டர். இது ரெண்டு என்ன மாற்றும், இது ரெண்டுத்தையும் லோ லெவலாக மாற்றும். இந்த லோ லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யாருன்னா, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யாரு, நம்ம குவாரி எவல்யூஷன் இன்ஜின். அவ்வளோதான், குவாரி எவல்யூஷன் இன்ஜின். ஓகேவா, புரிஞ்சதா? ஓகே ஓகே ப்ரோ, புரியுது. ஸ்டோரேஜ் டிவைஸ் ப்ரோ, ஸ்டோரேஜ் மேனேஜர். Storage manager is a component that provides interface between the low-level data stored in the database and the application programs and queries submissions. இது எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதாவது இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம குவாரிஸ்லாம் பாஸ் பண்றோம்ல, இந்த குவாரிஸ்க்கு நம்ம டேட்டாவை எப்படி, எந்தெந்த குவாரிக்கு நம்ம டேட்டா ஆக்சஸ் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம, அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில், டிஸ்க் ஸ்டோரேஜுக்கும் குவாரி ப்ராசஸுக்கும் நடுவில் உள்ள ஸ்டோரேஜ் மேனேஜர். அப்போ இவன் என்ன வேலை பார்க்குறான்னா, இந்த குவாரிக்கு தந்தாப்புல டேட்டாவை எடுத்து கொடுக்கறது, அந்த குவாரிக்கு என்னெல்லாம் டேட்டா மாற்றணும்னு சொல்லுதோ அதெல்லாம் இந்த டிஸ்கில் மாற்றுறது. இதுதான் அந்த ஸ்டோரேஜ் மேனேஜரோட மெயின் வேலை. ஓகேவா. அதாவது இது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு மீடியேட்டர் மாதிரி ஸ்டோரேஜ் மேனேஜருங்கிறது. ஓகேவா. சரி, இவன் என்னெல்லாம் பண்ணுவான்னா, இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டோரிங், ரிட்ரைவிங் அண்ட் அப்டேட்டிங் டேட்டா இன் திஸ் டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு, டேட்டாபேஸ் வந்து டேட்டா வெளியெடுக்கிறதுக்கு, டேட்டாபேஸில் உள்ள டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே யார் ரெஸ்பான்சிபிள், ஸ்டோரேஜ் மேனேஜர் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா. அடுத்து இவன் என்னென்ன மெயின் ரோல்ஸ் என்னென்ன பண்ணுறான்னா, அத்தாரைசேஷன் அண்ட் இன்டெகிரிட்டி மேனேஜர், வேலிடேட்ஸ் யூசர் who want to access டேட்டா. அதாவது ஒரு டேட்டா பேஸுக்கும் ஒரு லெவல் ஆஃப் யூசர் இருப்பாங்க. கரெக்டாக, அதாவது இந்த டேட்டாவை அட்மின் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இந்த டேட்டாவை எல்லா யூசர்ஸும் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ ஒருத்தருக்கும் அத்தாரைசேஷன் கொடுப்பான், இந்த இந்த யூசருக்கு இது பண்ணலாம், இந்த யூசருக்கு இது பண்ணலாம் சொல்லி கொடுக்குறது ஸ்டோரேஜ் மேனேஜர் தான். ஓகேவா. அடுத்தது டிரான்சாக்ஷன் மேனேஜர், டேட்டா பேஸ் ரிமைன்ஸ் இன் கன்சிஸ்டன்ட் டிஸ்பைட் சிஸ்டம். இதில் வந்து டிரான்சாக்ஷன் மேனேஜர் எதுக்குன்னா, இப்போ வந்து ஒரு 4-5 பேர் ஒரே டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரே டேட்டா பேஸை 4-5 பேர் யூஸ் பண்ணுறாங்க. 4 பேர் என்ன பண்ணுறாங்க, அட் அ டைமில் ஏதோ ஒரு குவாரி அனுப்புகிறாங்க. 4 பேருக்கு அட் அ டைமில் டேட்டா போகணும்ல. அப்போ அதுக்கு பேர் தான் என்னன்னா கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. அட் அ டைமில் போகிறதுக்கு பேர் தான் கன்கரண்ட் டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் கரெக்டாக நடக்கிறதுக்கும், சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, இன்கேஸ் இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது தான் யார், டிரான்சாக்ஷன் மேனேஜர். ஓகேவா. ஹெல்ப் பண்ணுறது யார், டிரான்சாக்ஷன் மேனேஜர். அடுத்து ஃபைல் மேனேஜர் வந்து இந்த இதில் எங்கெங்கே டிஸ்கில் எங்கெங்கே ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும், அதோட இன்ஃபர்மேஷன், இந்த 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 டேட்டாவில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே ஃபைல் மேனேஜர். அதாவது ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணணும், அதான் ஃபைல் மேனேஜரோட வேலை. ஓகேவா. அடுத்து பஃபர் மேனேஜர் வந்து fetching the data from the disk storage in the main memory. The buffer manager also decide what data to catch in main memory. Buffer managers இவன் தான் என்ன பண்ணுவான்னா, மெயினாக எனக்கு டேட்டாவை இவ்வளோ நேரம் இவன் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம்னு சொன்னோம்ல, யார் எனக்கு மெயினாக டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி போவாங்கன்னா இந்த பஃபர் மேனேஜர் தான். இவன் தான் என்ன பண்ணுவான், டிஸ்க்லேருந்து டேட்டாவை எடுத்து எனக்கு மெயின் மெமரிக்கு பாஸ் பண்ணுவான். அதான் பஃபர் மேனேஜரோட வேலை. ஓகேவா. இவன் தான் டிசைட் பண்ணணும் யாரை மெயின் மெமரியில் வச்சுக்கணும், யார் மெயின் மெமரியில் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி இவன் தான் டிசைட் பண்ணணும். அதான் பஃபர் மேனேஜர். ஓகேவா. அடுத்தது ஸ்டோரேஜ் மேனேஜர். ஸ்டோரேஜ் மேனேஜர் என்னெல்லாம் பண்ணுவான், ஸ்டோரேஜ் மேனேஜர்னா யாரு, இங்கே ஸ்டோரேஜ் மேனேஜர். ஓகே ஓகே. ஸ்டோரேஜ் மேனேஜரில் என்னென்ன, இந்த டிஸ்க் ஸ்டோரேஜுக்குள்ள என்ன இருக்குன்னு அதுதான் ஸ்டோரேஜ் மேனேஜர்னு போட்டிருக்கான். டிஸ்க் ஸ்டோரேஜ் இது தப்பாக போட்டிருக்கான். ஓகேவா. டிஸ்க் ஸ்டோரேஜுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்கான். டேட்டா ஃபைல்ஸ் இருக்கும், டேட்டா டிக்ஷனரி இருக்கும், இண்டிசஸ் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இருக்கும். இது ஒன்று என்னென்னா, டேட்டா ஃபைல்ஸுங்கிறது நம்ம டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உதவுற ஒரு ஃபைல், அதான் டேட்டா ஃபைல். ஓகேவா. நம்ம டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உதவுற ஒரு ஃபைல், அதான் டேட்டா ஃபைல்.
டேட்டா டிக்ஷனரினா என்னன்னா அந்த டேட்டாவை பற்றின இன்ஃபர்மேஷன். மெட்டா டேட்டானா ஒன்றுமே இல்லை. இந்த டேட்டா எப்போ வந்துச்சு, எந்த டைமில் கிரியேட் ஆச்சு, எந்த டைமில் அப்டேட் ஆச்சு, என்னைக்கு வந்துச்சு இந்த டேட்டா, அதை பற்றின மெட்டா டேட்டா எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா டேட்டா டிக்ஷனரியில் இருக்கும். ஓகேவா? ம். இந்த இண்டிசஸ் என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு டேட்டாக்கும் ஒரு ஒரு நம்பரிங் கொடுத்துருவாங்க. நம்ம இண்டெக்ஸ் நம்பர் கொடுப்போம்ல, 0 1 2 3 அந்த மாதிரி கொடுத்துருவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு ஒரு டேட்டாக்கும் இங்கே ஒரு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இந்த இண்டிசஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, எனக்கு இந்த 1th பொசிஷனில் உள்ள டேட்டா வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த இண்டிசஸ் மூலமாக ஈஸியாக எடுத்து கொடுத்துரும், டக்குன்னு ஃபாஸ்ட்டாக எடுத்து கொடுத்துருவோம்ல. ஸோ இது வந்து டேட்டாவை ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இண்டிசஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, டேட்டாவை ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இண்டிசஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ப்ரோ இது முடிய போகுது. ம், அவ்வளோதான் டே. இது இந்த மாடல் ஆர்கிடெக்சர் அவ்வளோதான். அடுத்த ஆ. ரிலேஷன். இது முடிஞ்சிட்டு போடு ப்ரோ, சரியா? ஓகே. ஓகே ப்ரோ.